இந்த காதலர்கள் ஒன்று சேர அப்படின்லாம் நம்ம டாபிக் எடுத்து பேசியிருக்கோம். இப்போ 2 லவ்வர்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு இந்த திருமணம் ஒத்து வரல, ஒத்துக்க மாட்றாங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு செய்வினை செஞ்சு அவங்க காதலை பிரிக்க முடியுமா? அப்படி பிரிஞ்சாலும் அந்த காதலை உங்களால ஒன்று சேர்க்க முடியுமா? நிறைய சேர்த்து வச்சிருக்கேன். நிறைய ஃபெயிலியர் கூட ஆயிருக்கு சிலது. ஏன்னா அதில் உண்மை நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனால் இங்கே கணிக்கும் போதே வந்துடும் பொய் சொல்கிறேன் உண்மை சொல்கிறான்னு. சில பேருக்கு 90% சேர்த்து வச்சுருவேன். 10% கொஞ்சம் இழிவே இழுக்கும். ஏன்னா எது பண்ணாலும் அவங்க டைம்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஆண் வீட்லேயோ இல்லை பெண்ணார் வீட்லேயோ செய்வனை பண்ணி இந்த லவர்ஸை பிரிச்சிடணும், இந்த ஜோடியை பிரிச்சிடணும், தனித்தனியாக பிரித்து அவங்கவுங்க இதில் அவங்க கல்யாணம் பண்ணி வைக்க நினச்சி பிரிச்சிருந்தாங்கன்னா அதை 2 பேரில் ஒருத்தர் உணர்ந்து, நல்ல வார்த்தை கேளுங்க, பிரிஞ்ச 2 பேரில் ஒருத்தர் உணர்ந்து, ஆணோ இல்லை பெண்ணோ உணர்ந்து என்கிட்ட குருஜி இந்த மாதிரி என்னை லவ் பண்ண, இப்போ சடனாக அந்த பொண்ணு வேணான்ட்டு போகிறா, இதுக்கு என்ன இல்லை அப்படியே பார்க்கும்போது இல்லை இது செய்வினையால் தான் பிரிச்சிருக்காங்க, இந்த செய்வினை பண்ணாமல் இருந்தால் அந்த ஜோடி ஆயுசுக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்தால் அது எப்படிப்பட்ட செய்வினை இருந்தாலும் கட்டை உடைச்சிட்டு அந்த ஜோடியை நான் சேர்த்து வச்சுருவேன். மர்ஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காமாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. குருஜி, இன்னைக்கான டாபிக் நிறைய இந்த செய்வினையை பத்தி நம்ம பேசியிருக்கோம். இந்த காதலர்கள் ஒன்று சேர அப்படின்லாம் நம்ம டாபிக் எடுத்து பேசியிருக்கோம். இப்போ 2 லவ்வர்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு இந்த திருமணம் ஒத்து வரல, ஒத்துக்க மாட்றாங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு செய்வினை செஞ்சு அவங்க காதலை பிரிக்க முடியுமா? அப்படி பிரிஞ்சாலும் அந்த காதலை உங்களால ஒன்று சேர்க்க முடியுமா? காதலை சேர்த்து வைக்கிறதுல நம்ம கிங்கே. அதில் தான் ஒரு பேரே இருக்கு, பிரிந்தவங்களை சேர்த்து வைக்கும் அதிசய மனிதன் அப்படின்னு ஒரு டைட்டிலே கொடுத்துருக்காங்க. மக்கள் ரீதியா நிறைய சேர்த்து வச்சிருக்கேன். நிறைய ஃபெயிலியர் கூட ஆயிருக்கு சிலது. ஏன்னா அதில் உண்மை நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனால் இங்கே கணிக்கும் போதே வந்துடும் பொய் சொல்கிறேன் உண்மை சொல்கிறான்னு. சில பேருக்கு 90% சேர்த்து வச்சுருவேன். 10% கொஞ்சம் இழிவே இழுக்கும். ஏன்னா எது பண்ணாலும் அவங்க டைம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த மாதிரி. ஸோ சிம்பிளாக மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். லவர்ஸ் இருக்காங்க, ஆணும் பெண்ணும். பொண்ணு வீட்லேயோ இல்லை பையன் வீட்லேயோ ஒரு செய்வனை மூலியமாகவும் இல்லை அந்த பொண்ணை வசியம் மூலியமாகவும் அந்த லவர்ஸ் ஜோடியை பிரிச்சுட்டாங்கன்னா, அப்படி தானே கேட்குறீங்க? அப்படி பிரிச்சுட்டாங்கன்னா அந்த ஜோடியை உங்களால் சேர்த்து வைக்க முடியுமா? நல்லா கேளுங்கம்மா. ஆண் வீட்லேயோ இல்லை பெண்ணார் வீட்லேயோ செய்வனை பண்ணி இந்த லவர்ஸை பிரிச்சிடணும், இந்த ஜோடியை பிரிச்சிடணும், தனித்தனியாக பிரித்து அவங்கவுங்க இதில் அவங்க கல்யாணம் பண்ணி வைக்க நினச்சி பிரிச்சிருந்தாங்கன்னா அதை 2 பேரில் ஒருத்தர் உணர்ந்து, நல்ல வார்த்தை கேளுங்க, பிரிஞ்ச 2 பேரில் ஒருத்தர் உணர்ந்து, ஆணோ இல்லை பெண்ணோ உணர்ந்து என்கிட்ட குருஜி இந்த மாதிரி என்னை லவ் பண்ண, இப்போ சடனாக அந்த பொண்ணு வேணான்ட்டு போகிறா, இதுக்கு என்னன்னு தெரியல, மேனுவலாக போகிறான்னா இல்லை அவங்களுக்கு வசியமோ இல்லை செய்வினை வச்சு பிரிச்சுட்டாங்களா பாருங்கன்னா என்கிட்ட பையனோ இல்லை பொண்ணோ உட்காந்துன்னா முதல்ல நான் பார்க்க போகிறது அவங்க 2 பேர் பொருத்தம். அந்த பொருத்தம் பார்த்துட்டு நல்லா இருக்குது, இவங்க 2 பேர் ஒன்று சேர்ந்தால் நல்லா வாழ்வாங்க, நல்லா இருப்பாங்கன்னா ஒன்று பார்ப்பேன். 2வது அவங்களுக்கு நேரம் காலம் எப்படி இருக்குது, டைம் டேபிள் எப்படி இருக்குது, அது 2ம் பார்ப்பேன். 3வது இந்த 2 பேர் இயற்கையே பிரிச்சிருக்கா இல்லை செயற்கை யாரா பிரிச்சிருக்காங்களா இது பார்ப்பேன். இந்த 3த்தையும் பார்த்துட்டு இல்லை இது இயற்கையாக தான் பிரிஞ்சிருக்கு, இது இறைவன் போட்ட முடிச்சு, இன்னாருக்கு இன்னார் கிடையாதுன்னு வந்துச்சுன்னா இல்லை தம்பி இது செட் ஆகாது விட்டு நீ விலைக்கிறேன்னு ஆப்ஷன் கொடுத்துட்டு ஒதுக்கிடுவேன். அது எல்லாமே நீங்க பார்த்துட்டு தான் சொல்லுவேன், எடுத்தெல்லாம் சொல்ல மாட்டேன், பார்த்துட்டு சொல்லிடுவேன். இல்லை அப்படியே பார்க்கும்போது இல்லை இது செய்வினையால தான் பிரிச்சிருக்காங்க, இந்த செய்வினை பண்ணாமல் இருந்தால் அந்த ஜோடி ஆயுசுக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்தால் அது எப்படிப்பட்ட செய்வினை இருந்தாலும் கட்டை உடைச்சிட்டு அந்த ஜோடியை நான் சேர்த்து வச்சிருவேன். புரியுதுங்களா? இது லவ்வர்ஸ் வந்தாங்கன்னா. இதே சில அப்பா அம்மா என்கிட்ட என் பொண்ணு லவ் பண்ணுறான், என் பையன் லவ் பண்ணுறான், இதுதான் லவ் பண்ணுற பொண்ணு, இதுதான் லவ் பண்ணுற பையன் சொல்லி டீட்டெயில் என்கிட்ட கொடுத்தாங்கன்னா அதையுமே நான் கணக்கு போட்டு பார்ப்பேன். போட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தானா விட்டுடுங்கம்மா, இதை நீங்கள் என்ன பிரிக்க நினச்சாலும் பிரிக்க முடியாது, இதை நீங்கள் போட்ட முடிச்சு இல்லை இறைவன் போட்ட முடிச்சுன்னு சொல்லி அமைச்சிருவேன். இதே இல்லை அவங்க காட்டுற ஆள் பொருத்தம் சேரலை, இது எப்படியோ பிரிய தான் போகுது, எப்படி பொண்ணுக்கு பையன் பார்க்குறோம், பையனுக்கு பொண்ணு பார்க்குறோம், பிரிய தான் போகுது, 6 மாதம் 1 வருஷம் தான் வாழ்வாங்க, அதுக்கப்புறம் பிரிஞ்சிடுவாங்கன்னு என் கணக்கில் ஃபாலில் காமிச்சதுன்னா நானே பிரித்து பொண்ணு வீட்டில் கொடுத்துருவேன், பையன் வீட்டில் கொடுத்துருவேன். ஏன்னா என் கண்ணுக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கை நாசமாக போகுது, நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அப்போ நான் பிரிக்க தானே செய்யணும். என்ன பாவம் வர எனக்கு? எந்த பாவமும் வராது. அதே மாதிரி ஒரு நல்லா இருக்கிற ஜோடியை செய்வனை பண்ணி பிரிச்சிருந்தாங்களுமே அதையும் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அப்போ அந்த கட்டை உடைச்சி அந்த ஜோடியை சேர்த்து. ஸோ எப்படிப்பட்ட ஜோடியாக இருந்தாலும் சரி, எந்த ஊரில் நாடு
இந்த உலகத்தில் எந்த கடைசி ஊரில் இருந்தாலும் சரி, என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இறைவனோட அருளால், இந்த பிரபஞ்ச சக்தியால் என்னால் இந்த பஞ்சு உலோகத்தை வச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வைக்க முடியும். இது நான் பண்ணுறது கிடையாது, என்னை படைச்ச இறைவனால் என்னால் முடிஞ்சது 4 பேருக்கு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கேன். என்னென்னா டைம் கணக்கு தான் கொஞ்சம் வளரும். இப்போ தொட்டு வசியம் பண்ணுற மாதிரி தான், தொட்டு பண்ணுற மாதிரி தான் டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலாம். சில பேர் தொடாமே நான் ஒன்று சேர்க்குறேன். இப்போ இங்கே இருக்கிற லண்டனில் இருக்கிறவங்க சேர்க்குறேன், இங்கே இருக்கிறவங்க ஆஸ்திரேலியா இருக்கிறவங்க சேர்க்குறேன், ஜெர்மனில் இருக்கிறவனுக்கு ஃப்ரான்ஸில் இருக்கிற பொண்ணை சேர்த்து வைக்கிறேன். பிரிஞ்சவங்களை எப்படி பேச வைக்கிறேன், அவங்களே மிராக்கலாம். எப்படி நான் எதுவுமே கொடுக்கல, ஃபோட்டோ வச்சு முடியும். உன் லவ் உண்மையில்ல, நீ விரும்பினது உண்மையில்ல, உன் லவ் உண்மையில்ல, அப்போ நிச்சயமாக சேரும். நம்பிக்கை ஊ மேலவே, இது படைச்ச இறைவன் மேலவே. உன் நம்பிக்கையில் லவ்வில் நம்பிக்கை போது நீ வேஸ்ட்டு பண்ணுறது விட்டுடுங்க. உண்மையாக லவ் பண்ணல, சின்சியராக இருக்கல, அந்த பொண்ணு வந்து மேரேஜ் பண்ணல, அந்த பொண்ணுக்கு வெயிட் பண்ணுவல, அப்போ வெயிட் பண்ணு, நான் சேர்த்து வைக்கிறேன். இல்லை நம்ம 2 மாதம் பார்ப்பேன், 3ஆம் மாதம் வேறு மாற்றிப்பேன்னா அப்போ எப்படி வருவா? வர முடியாது. ஒரு பொண்ணு வாழ்க்கை இறைவன் எப்படி வேஸ்ட் பண்ணுவான்? இடிக்குதில்ல, அதுதான். ஸோ எந்த நாட்டு எந்த மூலையில் இருந்தாலும் சரி, பிரிஞ்சவங்களை சேர்த்து வைக்க முடியும். இல்லை பெற்றோர்கள் வந்து ஜோடி காமிச்சாங்கன்னா அது சரியில்லைன்னா பிரிக்கவும் முடியும். ஸோ ஆனால் எது நடந்தாலும் நான் பார்க்கறது முன்னாடி கணக்கு போட்டு பார்த்துட்டு எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்துட்டு தான் முடிவெடுப்பேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லவ் பண்ணுங்க, எல்லாருமே லவ் பண்ணணும். ஏன்னா சொல்லுவாங்களே, உடம்பு யாருக்கு வேணால் கொடுக்கலாம், மனசு ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும். அந்த ஒருத்தர் நீங்கள் கரெக்டான ஆளாக சூஸ் பண்ணி எடுக்கணும். யாருக்கு வேணாலும் கொடுக்கறதுக்கு சாப்பாடோ துணியோ மருந்தோ உணவோ கிடையாது. இது வந்து வாழ்க்கை, ஒருத்தருக்கு தான் நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ உடம்பு யாருக்கு வேணால் கொடுக்கலாம், மனசு ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும். திருப்பி சொல்கிறேன், அது கரெக்டான ஆளாக போய் சேரட்டும். ஏன்னா மறுஜென்மம் மறு வாழ்வுன்றது அர்த்தமே என்னென்னா, மறு வாழ்க்கை ஒன்று இருக்குன்னா திருமணம்ன்றதும் மறு ஜென்மம் தான். ஒரு வாழ்க்கை போகிறோன்னா அந்த வாழ்க்கை கரெக்டாக இல்லைன்னா உன் ஜென்மமே முடிஞ்சு போச்சு, தவறாக நீ எடுத்துட்டேன்னு அர்த்தம். ஸோ அதனால் பார்த்து நிறுத்தி நிதானமாக முடிவெடுங்க. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். சிறப்பு குருஜி, ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. 2 காதலர்கள் பிரிந்திருந்தாலும் சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நல்ல ஒரு பதிவு. நன்றி. நன்றிம்மா.